நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதத்தின் ஆண்டவரே கடைசி மாதத்தின் முதல் வாரத்திலும் கர்த்தாவையும் நோக்கி பார்க்கும்படியான அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். உடைய கிருபைக்காக நன்றி 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 ஏசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன பேச இருக்கிறீங்க, நீர் பேசும் ஆவியானவர் கிரியை செய்வீராக வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு புறப்பட பண்ணும் தேவன். அதாவது நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடம் நமக்கு ஒரு அசௌகரியமான இடமாக இருக்கிறது, அது நமக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிற இடமாக, நாம் விருப்பப்படாத ஒரு இடத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இடத்துலேருந்து நான் எப்போ புறப்படுவேன், இந்த இடம் எனக்கு பிடிக்கலை, அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ, இதிலிருந்து எப்படி நான் தப்புவிக்கப்பட போகிறேன், இதை விட்டு நான் எப்படி கடந்து செல்ல போகிறேன், புறப்பட போகிறேன் என்று சொல்லிக்கூட கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலையில் இருக்கிற அந்த இடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணும்படியாக ஒரு தேவன் கடந்து வருகிறார். அவர் எப்படி உங்களை புறப்பட பண்ண போகிறார் என்று கூட வேதத்தில் இருந்து சில காரியங்கள் மூலமாக கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது லோத்து ஒரு மனுஷன் இருந்தான், ஆபிரகாமின் சகோதரன் லோத்து. அவன் சோதோம் குமாராவிலே அது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் அங்கு எழுதப்பட்டுள்ளது. லோத்து சோதோம் வாசலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது 2 தூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து கேட்கிறார்கள், இன்றைய ராத்தங்கி காலையிலே எழுந்து அவர்களை கண்டுவிட லோத்து சொல்லுகிறார், நீங்கள் ராத்தங்கி காலையில் எழுந்து போவோம் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் இல்லை, நாங்கள் வீதியிலே தங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே உரையாடல் தொடர்கிறது. லோத்து அவர்களை என்ன செய்கிறான், வீட்டிலே வைத்து பராமரிக்கிறான். அப்பொழுது அங்கு இருக்கிற பொல்லாத மனுஷர்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களை அழிக்கும்படியாக அங்கு கடந்து வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி இந்த மனிதர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த சோத மக்களோட கையிலிருந்து தப்புவிக்கிறார். அப்பொழுது விடியற்காலமான பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தோமானால் ஆதியாகமம் 19:16 அவர் சொல்லுகிறார், அதுக்கு முன்பதாகவே லோத்திடம் அங்கு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலத்தை அழிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், நீயும் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் மருமக்கள்மார் யாவரும் இந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் புறப்பட்டு போயிருங்க, இந்த அழிவிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், அப்போனா தப்புவிக்கப்பட்டுடலாம். இங்கே வந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகுது, இந்த ஜனங்கள் முற்றிலும் என்ன செய்ய போகிறாங்க, அழிக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி காலையில் ஆன பொழுது கூட லோத்து என்ன செய்கிறான், தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தாமதமான பொழுது அங்கே ஆதியாகமம் 19:16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் வந்து என்ன செய்கிறாங்களாம், மனைவி அவனுடைய 2 குமாரத்திகள் அதெல்லாம் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன செய்கிறார்கள், விட்டுட்டு சொல்கிறாங்க, ஜீவன் தப்ப நீ பின்னிட்டு பாரதை ஓடுன்னு சொல்லும் பொழுது அவன் அந்த தூரம் நான் போகக்கூடிய இடம் தூரமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க பட்டணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த லோத்துக்கு ஒரு இரக்கம் பாராட்டுகிறார். எப்படி என்று பார்த்தோம்னா ஒரு அழிவு அங்கே வரப்போகிறது. கர்த்தர் அந்த சோதோம் குமார பட்டணத்தையே அழிக்கிறதற்காக அங்கு வந்திருக்கிற அக்கினியின் கந்தகத்தினால் அழிக்க வரும் பொழுது அந்த அழிவிலிருந்து லோத்தின் குடும்பம்
பாதுகாக்கப்படும் என்பதற்காக அந்த இடத்திலிருந்து சோதம் குமாராவிலிருந்து லோத்து குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? புறப்பட பண்ணுகிறார். அதில் கூட அவன் உணராதபடி என்ன செய்கிறான்? தாமதித்து கொண்டு இருக்கிறான். தூதன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து வெளியே விடுகிறான். அப்படியாக அங்கே அந்த குடும்பம் தப்பு வைக்கப்பட்டாலும் அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன செய்கிறாள்? உப்புத்தூணாக மாறுகிறாள். இதே போல தான் பிரியமானவர்களே, உங்களையும் அழிவிலிருந்து புறப்பட பண்ணும்படியாக, நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு, நீங்களும் உங்கள் குடும்பமும் அழிந்து போகாதபடிக்கு, இன்றைக்கு உலகம் பாவத்துக்குள்ளதாக கிடக்கிறது. அதில் பாவத்தை ஜனங்கள் அப்படியே தண்ணியாய் பருகி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாவத்தை அவர்கள் செய்கிறது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய கோபாக்கினை தேசத்தின் மேலே வந்திருக்கிறது. அந்த கோபத்தினால நீங்கள் அழிக்கப்பட்டு விடாதபடிக்கு அந்த பாவத்தை விட்டு நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார், ஒரு அறைகோலை விடுக்கிறார். எப்படி லோத்து குடும்பத்தை ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து தப்பிக்கும்படியாக அவர்களை புறப்பட பண்ணினாரோ, அதே போல நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த உலக வாழ்க்கையில் பாவத்தில் சிக்கி தவித்து அழிந்து போய்விடாதபடி, அந்த நித்திய நரகத்துக்கு நீங்கள் போய்விடாதபடிக்கு, அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்தெந்த பாவ காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள், தவறான உறவுகள், தவறான சேட்டிங், இன்னும் இந்த போதை பழக்கங்கள், இன்னும் என்னென்னமோ காரியங்கள், வெளியே சொல்ல முடியாத அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வெளியே புறப்பட பண்ணும்படியாக தேவன் இன்று கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா அசுத்தங்களிலிருந்து, அந்த அசுத்தமான பாவத்தினால நீங்கள் அழிந்து மாண்டு போய்விடாதபடிக்கு அந்த இடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணும்படியாக ஒரு தேவன் கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அப்படியே நீங்கள் அந்த பாவமான காரியத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள். அப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இங்கு லோத்து அவருடைய மருமக்கள் மாரிடம் மகள்களுக்கு அங்கு கணவராக நியமிக்கப்பட்டவர்களிடம் போய் அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்தை இப்படி தேவன் அழிக்க வந்திருக்கிறார், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை அலட்சியம் பண்ணி விடுகிறார்கள். அதனால் அவர்கள் அதில் அந்த பட்டணத்தில் அவர்கள் அழிந்து போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு நேராக அநேக எச்சரிப்பு வார்த்தைகள் இப்படி தொலைக்காட்சி வழியாக, ஆலயத்திலேயோ அநேக தேவதாசர்கள் வழியாக ஆண்டவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். பாவம் போதும், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், ஆண்டவர் உங்களை அதிலிருந்து புறப்பட பண்ணும்படியாக எனக்கு கடந்து வந்திருக்கிறார். அவர் கரத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் கரத்தை பற்றி கொண்டு அவர் அளிக்கும் நித்திய வாழ்வுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்குங்கள். அழிவிலிருந்து புறப்பட பண்ணும்படியாக லோத்தை அவன் குடும்பத்தையும் அழிவிலிருந்து புறப்பட பண்ணும்படியாக ஒரு தேவன் வந்தார். அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். அதே போல உங்களையும் காப்பாற்றும்படியாக, அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக தேவன் என்று கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால், இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணும்படியாக கர்த்தர் வந்தார். அதாவது இஸ்ரவேல் எல்லாம் யோசேப்பு காலம் முடிந்த பிறகு ஒரு பார்வோன் வந்த பொழுது அவனுக்கு தெரியவில்லை, யோசேப்புடைய அறியாத ஒரு பார்வோன் எழுந்தபோது அவர் என்ன செய்ய, இஸ்ரவேல் புத்திரரை கடுமையான உபத்திரவத்துக்குள்ளதாக அங்கு நடத்துகிறார். யாத்திராகமம் 2வது அதிகாரம் வசனம் 2. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அவ்வளவு பெரிய கஷ்டம், அடிமைத்தனம். அவர்களுக்கு அவர்கள் வேலை செய்வதற்கு கூலி கொடுக்கப்படவில்லை. நாள் முழுவதும் வேலை செய்யும்படியாக வதைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை. அவ்வளவு ஒரு கொடுமை. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் என்ன செய்தா, எட்டினதா. 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தன் ஜனங்களை என்ன செய்கிறார், இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நினைத்தருளுகிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் மோசே, ஆரோன் என்பவர்களை அங்கு
தெரிந்தெடுக்கிறார். அங்கு 10 விதமான பாதைகளை அனுப்பி கர்த்தர் பலத்த காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தருடைய கரம் அங்கு வல்லமையாய் செயல்படுகிறது. அடுத்ததாக தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு பின்பதாக அங்கு பார்வோன் என்ன செய்கிறார்? அது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறான்? அவனே துரத்தி விடுகிறார். யாத்திராகமம் 12:51 அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படியாக அவர்கள் அந்த அடிமையாக 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறாரா? புறப்பட பண்ணினார். ஜனங்கள் சாதாரணமாக வரவில்லை. அங்கு 12வது அதிகாரத்தில் நான் பார்த்தோமானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொருவரிடம் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளை என்ன செய்கிறாங்க? வாங்கி கொண்டு கடந்து வருகிறார்கள். வெறுமையாய் தேவன் அவர்களை என்ன செய்யவில்லை? அனுப்பவில்லை. அவளுடைய நன்மைகளை கரங்களில் கொடுத்து அவள் என்ன செய்கிறார்? சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கும்படியாக அவள் என்ன செய்கிறார்? அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனம் அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு விடுதலை, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் அனைவருக்கும் ஒரு விடுதலை கிடைத்து அவள் அணியணியாய் அந்த எகிப்து தேசத்தை விட்டு என்ன செய்கிறார்களா? புறப்படுகிறார்கள். அது உபாகமம் 16:1 நாம் பார்த்தோமானால் உபாகமம் 16:1 ராக்காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. இன்றைக்கும் கூட உங்களை கூட ஆண்டவர் இப்படியாக அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணும்படியா, அந்த அடிமைத்தனத்தில் விடுவிக்கும்படியா, அந்த இடத்தில் நான் இப்படி ஒரு மனுஷனுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேனே, காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தானா? நான் யாராவது ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டுமா? நான் சுயமாக செயல்பட முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படி கடனுக்கு அடிமை, நோய்க்கு அடிமை, இப்படி பல்வேறு காரியங்களில் நான் மனுஷனுக்கு அடிமைப்பட்டு நான் கிடக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை, இஸ்ரவேல் புத்திரருடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்த தேவன், நினைவு கூர்ந்த தேவன் உங்களையும் என்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்கும்படியாக உங்களை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார், நினைத்தருள் இருக்கிறார். எப்படி அந்த ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினாரோ அதே போல் உங்களையும் நீங்கள் எந்த இடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணும்படியாக ஒரு கர்த்தர், புறப்பட பண்ணும் தேவன் இன்று உங்கள் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு சகோதரன் கூட அநேக நாட்கள் 40 வருஷமாக சிறு வயதிலிருந்தே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தனால அவர் மதுவை குடித்து அவருடைய உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு மிகுந்த பலவீனமாய் இருந்த பொழுது கூட அவளுக்கு ஆசை. மருத்துவர் சொன்னார்கள், நீ மது அருந்தினால் மரித்து விடுவாய் என்று சொல்லி பார்க்கிறார். மனைவி, பிள்ளைகள் என்று இவர்களை எப்படி நான் விட்டு பிரிந்து செல்வது? ஆனால் இந்த பாவ காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று சொல்லி எப்படியாகிலும் இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். ஒரு நாள் கூட அந்த சகோதரன் ஒரு கூட்டத்துக்கு கடந்து சென்றார்களாம். எப்படியாகிலும் எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். என் சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டு நான் மிகுந்த வேதனைக்குள்ளதாக மாறியிருக்கேன். என் வாழ்க்கை, என் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறதே. என் மனைவிக்கு நான் வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் வேணும். அப்படி அதனால் எப்படியாகிலும் எனக்கு இயேசு விடுதலை தருவார் என்று சொல்லிக்கூட அந்த கூட்டத்துக்கு விசுவாசத்தோடு அவர்கள் கடந்து சென்றார்களாம். அவர்கள் அடிமைப்படுத்தியிருந்தது ஒரு குடிவெறியின் ஆவி. அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டதனால் அந்த மகனுக்குள்ள பல்வேறு விதமான பாவங்கள், அந்த பாவத்தினால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தரித்திரம், வறுமை, அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஆசையாய் அந்த கூட்டத்துக்கு அவர்கள் கடந்து வந்திருந்தார்களாம். அங்கு ஜெப வேளையில் அந்த செய்தியாளர், அந்த தேவதாசர் ஜெபித்த பொழுது மகனுக்குள்ளே இருந்து ஒரு கருப்பு நிற உருவம் அப்படியே வெளியேறி போனதை அந்த சகோதரர் கண்டார்களாம். அன்றில் இருந்து அவர்கள் உடம்பில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் அப்படியே மாறிவிட்டதாம். நல்ல நார்மலாக மாறிவிட்டார்களாம். அவர்களுக்கு தன்னுடைய அந்த கெட்ட பழக்கங்களை அதில் ஈடுபட வேண்டும், அந்த போதை வஸ்துக்களை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த நொடியில் தாமே அவர் சிந்தனையிலிருந்து அப்படியே மாறி போய் விட்டதாம். பிரியமானவர்களை, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பங்கள், அநேக குடும்பங்களில் குடியினால்
கண்ணீர் கண்ணீர். வாலிப பிள்ளைகள் குடிப்பதனால பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள். கஞ்சா இப்படி பல்வேறு விதமான பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால எல்லா பெற்றோர்களும் அநேக மனைவிகள் கண்ணீரை தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த குடிவெறியின் அடிமைத்தனத்திலிருந்து உங்கள் குடும்பங்களை, உங்கள் கணவரை, பிள்ளையை புறப்பட பண்ணும்படியாக இன்று தேவன் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் உத்தரவத்தை அவர் பார்த்து உங்களை அவர் கண்ணோக்கி இருக்கிறார். உங்களை நிச்சயமாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்கள் கணவரை, உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணும்படியாக ஒரு நல்ல தேவன் வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. முதலாவது அழிவிலிருந்து லோத்தையும் குடும்பத்தையும் அவர் புறப்பட பண்ணும்படியாக கர்த்தர் வந்தார். அடுத்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணும்படியாக ஒரு தேவன் வந்தார். அடுத்ததாக நம்ம பார்த்தோமானால் ஆதியாகமம் 8:16 நாம் பார்த்தோமானால், நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அதாவது அங்கு உலகத்தை நோவா காலத்தில் நோவா மாத்திரம் உத்தமனும் நீதிமானமாக இருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி முழுவதும் சீர்கெட்டதாக இருக்கிறது என்று சொல்லி, அதனால் ஆண்டவர் அழிக்கும்படியாக என்ன செய்கிறார், தண்ணீனால் அழிப்பேன் என்று சொல்லி நோவாவுக்கு சொல்லி பேழையை அங்கே உண்டு பண்ணுகிறார். இப்போ நோவா குடும்பம் மாத்திரம், மனைவி பிள்ளைகள் முதல்ல 8 பேர் மாத்திரம் என்ன செய்கிறாங்க, பேழைக்குள்ளே போகிறாங்க. அது கூட சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் பேழைக்குள்ளே வச்சு காப்பாற்றப்படுகிறது. அப்பொழுது மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கடுமையான மழை பெய்த நிமித்தம் என்ன செய்கிறது, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். அது 150 நாளுக்கு பிறகுதான் என்ன செய்கிறது, ஜலம் வடிகிறது. நோவா ஒரு காகத்தை விடுகிறார், புறாவை விடுகிறார். அப்படியாக தண்ணீர் அங்கு வற்றினதை அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் குமாரரும் என்ன செய்யுங்க, இந்த பேழையை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் வசனத்தில் 9வது அதிகாரம் வசனம் 1, 2 அந்த எல்லாவற்றிலும் தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நோவாவுக்கு கொடுக்கிறார். தேவன் நோவாவையும், ஆதியாகமம் 9:1, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் உங்களை பற்றி ஒரு பயம் உண்டாயிருக்கும் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அது நோவா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்படிதான் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இப்போக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை ஆண்டவர் பாதுகாப்புக்காகத்தான் வைத்தார். ஆனால் எவ்வளவு நாட்கள் அதுக்குள்ளே அந்த மிருகங்களோடு அந்த பிராணிகளோடு இருக்குதுன்னு நோவாவுக்கு அவனுடைய குமாரருக்கு கூட ஒரு வேளை கஷ்டம் இருந்திருக்கலாம். அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே என்ன செய்யுங்கள், புறப்பட்டு வாங்கள் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார், நோவா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதே போல தான் ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில், குடும்பமாய் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை புறப்பட்டு போக பண்ணும்படியாக ஒரு தேவன் இன்று கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்றைய விடுவிக்கப்படுகிறீர்கள். விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் விடுவிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மாத்திரம் நீங்கள் செய்தால் தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியை என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். முதலாவது பார்த்தோம், அழிவிலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். அடுத்து 2வது பார்த்தோம், அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். 3வது நான் பார்த்தோம், அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற ஒரு தேவன். அதெல்லாம் உங்களை புறப்பட பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பார்ப்போம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதாவது உங்கள் இருதயத்தை காவலோடு காத்து கொள்ளுங்கள். என வசனம் சொல்லுகிறது, இருதயமானது கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் தவறான யோசனைகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிற இடமாக இருக்கிறது. அது நீங்கள் எல்லா காவலோடும் நீங்கள் காத்து கொள்ளும்போது அதிலிருந்து என்ன ஊற்று புறப்படுமா, ஜீவ ஊற்று
புறப்படும். உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் வாயிலிருந்து ஒரு கிருபை பொருந்திய வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் நீங்கள் பேசுவீர்கள். அந்த வார்த்தைகள் அநேகரே காயங்களை ஆற்றும், அநேக இரட்சகர் இயேசுக்கு நேராக நடத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள், எல்லா குழப்பங்கள், கேடுபாடுகள் எல்லாம் மறைந்து போகும். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் அப்படியே புறப்பட்டு வரும். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதாவது உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணும்படியாக ஒரு தேவன் இன்று கடந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அப்படியே ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அழிவில் எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே இந்த பாவத்தில் ஆண்டவரே தகப்பனை அழிந்து போய்விடாதபடிக்கு, அழிந்து நித்திய நரகத்துக்கு நேராக ஒருவரும் போகாதபடிக்கு ஆண்டவரே தவறான பாவ காரியத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தாமே சந்திப்பீராக. இரத்தத்தினால் ஆண்டவரை மீட்டு எடுத்து கொள்வீராகப்பா. ஒவ்வொருவரையும் சொந்தமான பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவரே, செல்போன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராகப்பா. கர்த்தருடைய கரம் கடந்து வரட்டும். கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கரங்கள், சிந்தைகள் எல்லாம் விடுதலை பெறட்டும். இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.